தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவும் விமான நிலையங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் செயற்கை சிறுநீரக சுத்திகரிப்பு மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்டமான கட்டிடம் வரும் ஜனவரி மாதம் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு இல்லை எனவும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகளை தீவிரமாக சோதித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி மருத்துவர்கள் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோவை பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள்.